வணக்கம். நான் ஜோதிட முனைவர் டாக்டர் ஏ ஜெகதீசன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது திதிக்குண்டான அதிதேவதைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திதியில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிதேவதை வருவார், தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிதேவதை வருவார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு உண்டான திதிக்குண்டான அதிதேவதைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இந்த திதிக்குண்டான அதிதேவதையில ஏன் பார்த்தீங்கன்னு சொன்னா கும்பிடணும் அப்படிங்கிறத கேட்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, திதியினுடைய அதிதேவதையை கும்பிட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா செல்வ வளம் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. எனவே திதியில பிறந்தவங்க உங்களுடைய அதிதேவதை எதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கோயிலுக்கெல்லாம் போறீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லிட்டு அர்ச்சனை பண்றீங்க. திதி பத்தி யாருமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டுக்கிறது இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு புண்ணியம் சேரு. ஆனா உங்களுடைய திதிக்குண்டான அதிதேவதையை கும்பிடுறதுனால உங்களுக்கு செல்வம் சேரும். புண்ணியம் முக்கியம், செல்வமும் முக்கியம். எனவே இது வரைக்கும் தெரிஞ்சுக்காதவங்க இனிமேல் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய திதி என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்க திதிக்குண்டான அதிதேவதையை பத்தியும் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடை நீங்க டெய்லி கும்பிடலாம். இப்ப டெய்லி நீங்க கோயிலுக்கு போற மாதிரி உங்களுடைய அதிதேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை டெய்லி நீங்க வீட்லயே 16 டைம் சொல்லலாம். சொல்ல கண்டிப்பாக பொருளாதார ரீதியான அபிவிருத்தி ஏற்படும். இப்போ நம்ம வளர்பிறை திதியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதைகளை பத்தி பார்க்கலாம். இதுல முதல்ல வளர்பிறை பிரதமியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை பத்தி பார்ப்போம். வளர்பிறையில பிரதமியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா துர்க்கை. எனவே இந்த திதியில பிறந்தவங்க துர்க்கையினுடைய வழிபாடை ரெகுலரா பண்ணுங்க. துர்க்கையினுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா 16 டைம் நீங்க சொல்லலாம். இதை சொல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே சரியாகும். பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இரண்டாவது திதி துவிதியை திதி. இந்த துவிதியை திதிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா விஸ்வதேவர். இந்த விஸ்வதேவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை குறிக்கக்கூடிய அம்சம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்நாட்டில் நல்லூர்ல இருக்கு. எனவே இந்த திதியில பிறந்தவங்க ஒரு டைம் ஆகுது இந்த நல்லூர்ல போய் அந்த வழிபாடு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா திதிக்கு அன்னைக்கு வரும்போது அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா செல்வ நிலை உயர்வு பெறும். இவருடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க வீட்டுல 16 டைம் சொல்லலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மந்திரம் உச்சாடனம் பண்ண அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்ப அடுத்ததா வளர்பிறையில திருதிய திதியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை பத்தி பார்க்க போறோம். இந்த திதிக்குண்டான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன். எனவே இந்த வளர்பிறை திருதியில பிறந்தவங்க கண்டிப்பாக திருப்பதி வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது, அல்லது 6 மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது, அல்லது 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது போயிட்டு வாங்க. என்ன கேட்டீங்கன்னா திருப்பதியில பார்த்தீங்கன்னு சொன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற கோவில். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா திருப்பதியை போய் வழிபாடு பண்ண உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரனுக்குண்டான காயத்ரி மந்திரங்களை டெய்லி 16 டைம் சொல்லுங்க. சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். அடுத்ததா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம பார்க்கக்கூடிய திதி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்பிறை சதுர்த்தி. இந்த திதிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா விநாயகர் பெருமான். எனவே இந்த திதியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா டெய்லி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் வீட்லயே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உச்சாரணம் பண்ணுங்க. இது பண்ண கண்டிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு அதிகமாகும். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற திதி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்பிறையில பஞ்சமி. பொதுவா இந்த வளர்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேவேந்திரன். எனவே இந்த பஞ்சமியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேவேந்திரனுக்கு உண்டான வழிபாடை ரெகுலரா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த தேவேந்திரனுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை
டெய்லி நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் வந்து உச்சாடனம் பண்ணலாம். இது பண்ண பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகமாகும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வளர்பிறையில சஷ்டியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை. இந்த திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முருகன் பெருவனா வருவார். எனவே இந்த திதியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முருகனுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை டெய்லி 16 டைம் சொல்லுங்க. எப்பப்பெல்லாம் சஷ்டி திதி வருதோ அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முருகனுக்கு பாலாபிஷேக பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பக்கத்தில் முருகன் கோயில் இருந்ததுன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முருகன் கோயில் முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்க. திருச்செந்தூர் போயிட்டு வரலாம், பழனி போயிட்டு வரலாம். இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் அதிகமாகும். இப்ப அடுத்த நம்ம பார்க்க போறது சப்தமி திதி. இந்த வளர்பிறை சப்தமி திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லணும்னா சூரியன். எனவே இந்த திதியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சூரியனுடைய நமஸ்காரத்தை தினமும் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சூரியனுடைய கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சூரியனார் அப்படிங்கிற கும்பகோணத்துக்கு பக்கத்தால் இருக்கு சூரியனார் கோயில் இருக்கு. முடிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வருஷத்துக்கு ஒரு டைமோ வருஷத்துக்கு 2 டைமோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சூரியனுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா டெய்லி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் சொல்லுங்க. இது பண்ண பண்ண கண்டிப்பாக பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போற வளர்பிறை திதி அஷ்டமி. இந்த அஷ்டமி திதியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா லக்ஷ்மி. எனவே இந்த அஷ்டமி தேதியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமி வழிபாடு ரெகுலராக பண்ணிக்கங்க. பக்கத்தில் உங்களுக்கு மகாலட்சுமி கோயில் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அங்கே போய் வந்து வழிபாடு ரெகுலராக பண்ணுங்க. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமிக்கு உண்டான கிழமை. எனவே வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 6 to 7 சுக்கரவோரை இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமிக்கு உண்டான வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது. எனவே வீட்டில் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமி காயத்ரியை 16 டைம் சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகமாகும். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போற திதி வந்து வளர்பிறை திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நவமி. இந்த திதியில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதிதேவதையா வருவாரு. எனவே இந்த நவமி திதியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சரஸ்வதியினுடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெகுலரா பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்துல சரஸ்வதி கோயில் இருந்துன்னு சொன்னா வழிபாடு தனியா பண்ணுங்க. அதே மாதிரி சரஸ்வதியினுடைய காயத்ரி மந்திரத்தை ரெகுலரா சொல்லுங்க. வீட்டில் வந்து 16 டைம் சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும், செல்வ வளம் மேம்படும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தசமி திதி. பொதுவாக இந்த தசமி திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வீரபத்திரன். எனவே இந்த வளர்பிறை தசமியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வீரபத்திரனுக்கு உண்டான வழிபாடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து வீரபத்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் வந்து உச்சாரணம் பண்ண பண்ண கண்டிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா செல்வ வளம் மேம்படும். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்பிறையில ஏகாதசி திதியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை பத்தி பார்க்க போறோம். இந்த திதியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பார்வதியா வருவார். எனவே இந்த திதியில பிறந்தவங்க இந்த ஏகாதசி திதியில பிறந்தவங்க சோமவாரத்துல வந்து அதாவது வந்து திங்கட்கிழமை பார்வதியினுடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பண்ண பண்ண ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பார்வதிக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வந்து அதிகமாகும், செல்வ வளம் மேம்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா துவாதசி, வளர்பிறை துவாதசி. இந்த வளர்பிறை துவாதசியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாவிஷ்ணு. எனவே இந்த வளர்பிறையில துவாதசியில பிறந்த ஜாதகர்கள் மகாவிஷ்ணுடைய வழிபாடை டெய்லி பண்ணுங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா புதன், வியாழன் மற்றும் சனிக்கிழமை இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாவிஷ்ணு வழிபாடு பண்றதுக்கு ரொம்ப சிறந்தது. இதுல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வியாழக்கிழமை வந்து ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா வியாழக்கிழமைக்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாவிஷ்ணுவை குறிப்பார் கேரளாவில். அதனால வந்து இந்த வியாழக்கிழமைக்கு மகாவிஷ்ணுடைய வழிபாடு ரெகுலரா பண்ணுங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி நீங்க சொல்லலாம். இதை சொல்ல சொல்ல
உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா செல்வ வளம் மேம்படும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்பிறையில திரையோதசி திதியில பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதையை பற்றி பார்க்க போறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த 13ஆவது தேதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பிரம்மா. எனவே இந்த திரையோதசி திதியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பிரம்மா உண்டான வழிபாடை, பிரம்மா கோயிலுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, அல்லது 6 மாசத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, அல்லது 3 மாசத்துக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து பிரம்மானுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி 16 டைம் சொல்லுங்க. சிவன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பிரம்மா சந்நிதி இருக்கும். எனவே சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த பிரம்மாவுக்கு உண்டான வழிபாடை ரெகுலராக பண்ணுங்க. இதை நீங்க பண்ண பண்ண கண்டிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகமாகும், செல்வ வளம் மேம்படும். இப்போ அடுத்த நம்ம இது பார்க்கக்கூடிய திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வளர்பிறை சதுர்த்தசி. பொதுவா இது வந்து 14வது திதி. இந்த திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ருத்ரன். எனவே இந்த சதுர்த்தசி திதியில பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ருத்ரனுடைய வழிபாடை வந்து ரெகுலரா நீங்க பண்ணலாம். இந்த ருத்ரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வீட்டில் வந்து 16 டைம் சொல்லலாம். இந்த ருத்ரனுடைய வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொருளாதார கஷ்டங்கள் மறையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சத்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். பொதுவாக ருத்ரன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சத்ரு ருணத்துக்கு அதிபதி. அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ருத்ரனுடைய வழிபாடு நீங்க பண்ண பண்ண இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சத்ருக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இல்லாமல் போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு செல்வ சேர்க்கை ஏற்படும், கஷ்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறையும் தன ரீதியாக. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பௌர்ணமி. பொதுவா இந்த பௌர்ணமி திதியில பிறந்தவங்களுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன். எனவே இந்த பௌர்ணமியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பார்வதி வழிபாடை ரெகுலரா நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முடிஞ்சதுன்னு சொன்னா சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க 16 டைம் சொல்லலாம். இது சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும், முன்னேற்றம் ஏற்படும், செல்வ நிலை மேம்படும். இப்போ நான் இப்போ வந்து 15 திதிக்கு உண்டான அதிதேவதைகளை சொல்லியிருக்கேன். இந்த அதிதேவதைகளை வந்து நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வழிபாடு பண்ணிக்கணும். கோயிலுக்கு போற மாதிரி வாரத்துக்கு ஒரு டைமு அல்லது வந்து 10 நாளைக்கு ஒரு டைமு அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இந்த காயத்ரி மந்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 15 அதிதேவதைகளுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த காயத்ரி மந்திரங்களை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீட்டில் வந்து 16 டைம் சொல்லுங்க. இதை வந்து நீங்க கடைசி காலம் வரைக்கும் இதை சொல்லிக்கலாம். இதுல வந்து காலக்கெடுவெல்லாம் கிடையாது. 3 மாசம் தான் சொல்லணும், 4 மாசம் தான் சொல்லணும், 1 வாரம் தான் சொல்லணும், 10 நாள் தான் சொல்லணும், கஷ்டம் வந்து 26 வரைக்கும் தான் சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த அதிதேவதைக்கு உண்டான காயத்ரி மந்திரங்களை நீங்க சொல்ல சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும். இது வந்து அனுபவ ரீதியாக உணரப்பட்டது. எனவே இப்ப நான் சொன்ன அதிதேவதைகளுக்கு உண்டான வழிபாடுகள் பண்ணி நீங்களும் வாழ்க்கையில நல்ல நிலைமையில வர்றதுக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.